வணக்கம். இன்றைய நாளுக்கான பரிதியூடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. பாதாள உலக உறுப்பினராக அறியப்படும் பொடி லெஸ்ஸி என்ற ஜனீத் மதுசங்க சில்வா இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தடுப்பு காவலில் இருந்த பொடி லெஸ்ஸி கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி பலப்பிட்டிய உயர் நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக போலீஸ் செய்தி தொடர்பாளர் பொத்திக மனதுங்க தெரிவித்தார். மேலும் சந்தேக நபருக்கு பயண தடையும் விதிக்கப்பட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் பொடி லெஸ்ஸி தனது பிணை நிபந்தனைகளை மீறி நாட்டை விட்டு தப்பிச் சென்றார். அவர் இந்தியாவில் இருப்பதாக தகவல் கிடைத்ததும் சந்தேக நபரை கைது செய்ய இந்திய அதிகாரிகளிடம் உதவி கோரப்பட்டிருந்தது. இதன்படி பொடி லெஸ்ஸி கைது செய்யப்பட்டதாக இந்திய போலீஸ் இலங்கை அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். தங்காளி வீரகெட்டிய வீதியில் இடம்பெற்ற விபத்தில் பாடசாலை மாணவர்கள் உட்பட பலர் காயமடைந்துள்ளனர். குறித்து விபத்து சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. 2 தனியார் பஸ்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது பாடசாலை மாணவர்கள் உட்பட பலர் காயமடைந்துள்ள நிலையில் தங்காளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இலங்கை மலேக ரயில் மார்க்கத்தின் எல்ல செல்லும் ரயில் பயணச்சீட்டுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட 42 வினாடிகளுக்குள் அனைத்து பயணச்சீட்டுகளும் தீர்ந்துவிட்டதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் ரயில் பயணச்சீட்டுகள் விற்பனை பாரியளவில் மோசடி நடைபெற்று வருவதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் வைத்தியர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். அனைத்து இணையவழி பயணச்சீட்டுகளையும் குறித்த குழுக்கள் வாங்கி 2000 ரூபாய் பெறுமதியான டிக்கெட்டை வெளிநாட்டினருக்கு 16,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யும் குழுக்கள் பற்றிய தகவல்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கொழும்பு, கோட்டை, கண்டி மற்றும் எல்ல ரயில் நிலையங்களை மையமாக கொண்டு இந்த மோசடிகள் நடைபெற்று வருவதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார். நுவரெலியா மாவட்டம் மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தில் 4 வயது குழந்தையுடன் தாயொருவர் குதித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் நேற்றைய தினம் மாலை 4 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவத்தில் தாய் உயிருடன் மீட்கப்பட்டுள்ள போதிலும் 4 வயது பிள்ளையை தேடும் பணி தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றது. அக்கரபத்தனை எல்வியன் தோட்டத்தை பிறப்பிடமாக கொண்ட குறித்த பெண் தலவாக்கலை தெவிசிரிபுர பிரதேசத்தில் வாழ்ந்து வந்துள்ளார். கணவனை விட்டு 7 ஆண்டுகளாக பிரிந்து மற்றொரு நபருடன் வாழ்ந்து வந்த பெண் தனது குழந்தையுடன் நீர்த்தேக்கத்தில் குதித்துள்ளார். பாதாள உலக செயற்பாடுகளை உடனடியாக ஒழிப்பதற்கும் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு இவற்றை வழிநடத்தும் நபர்களை நீதியின் முன் நிறுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார். குறித்த கோரிக்கையை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் அவர் அறிக்கை மூலம் முன்வைத்துள்ளார். அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: 2025ஆம் ஆண்டின் ஆரம்பத்துடன் கடந்த 16 நாட்களில் மாத்திரம் 5 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியிருப்பது பாரதூரமான நிலைமை என்பதை நான் முதலில் சுட்டிக்காட்டுகின்றேன். இந்த துப்பாக்கிச்சூட்டில் 5 பேர் உயிரிழந்து மேலும் 4 பேர் காயமடைந்துள்ளனர். இவ்வாறானதொரு சூழ்நிலையில் நாட்டின் சிவில் பிரஜைகள் தமது அன்றாட நடவடிக்கைகளை சுதந்திரமாக மேற்கொள்வதில் நிச்சயமற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. அம்பாறை கல்முனை மாநகர சபைக்குட்பட்ட மருதமுனை கடற்பிரதேசத்தில் டால்பின் மீனொன்று கரையொதுங்கியுள்ளது. நேற்றைய தினம் மாலை கரையொதுங்கிய குறித்த மீனை அப்பகுதி சிறுவர்கள் பிடித்து மீண்டும் கடலில் விட்டுள்ளனர். குறித்த மீன் சுமார் 4 முதல் 5 அடி வரையான நீளம் கொண்டதுடன் இது இப்பகுதியில் ஏற்பட்டுள்ள கடல் கொந்தளிப்பினால் கரையொதுங்கி உள்ளதாக கடற்தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் குறித்த மீனை காண்பதற்கு அப்பகுதி மக்கள் பெருமளவில் வருகை தந்துள்ளனர். இது தவிர ஏற்கனவே அம்பாறை மாவட்டம் கல்முனை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பெரிய நீலாவணி பாண்டிருப்பு கடற்கரை பகுதியில் கடலாமிகள், டால்பின் மீனினம் என பல வகை கடல்வாழ் உயிரினங்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கரையொதுங்கியுள்ளது. 2009ஆம் ஆண்டு தன் மீது நடாத்தப்பட்ட தாக்குதலின் பின்னணியில் அப்போதைய இராணுவ தளபதி சரத் பொன்சேகாவின் தலையீடு இருந்ததை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தன்னிடம் கூறியிருந்ததாக ரிவிர பத்திரிகையின் ஸ்தாபக ஆசிரியர் உபாலி தென்னகோன் தெரிவித்துள்ளார். இணையதள கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டிருந்த போதே அவர் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். 2009ஆம் ஆண்டு ஜனவரி 23ஆம் தேதி காரில் சென்று கொண்டிருந்த போது தன் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டதாகவும் மீண்டும் தொலைபேசி அழைப்புகளினூடாக
கொலை மிரட்டல்கள் வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே 2009 ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி அவர் இலங்கையிலிருந்து அமெரிக்காவிற்கு புலம்பெயர்ந்துள்ளார். இதனையடுத்து 2010ஆம் ஆண்டு தேர்தல் வெற்றிக்கு பின்னர் தன்னை இலங்கைக்கு அழைத்த மஹிந்த தாக்குதலை நடாத்திய சரத் பொன்சேகா தற்போது பதவியில் இல்லை என சுட்டிக்காட்டியிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து ஆட்சிக்கு வந்த முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தன் மீது நடாத்தப்பட்ட தாக்குதல்களுக்கான விசாரணைகளை தடுத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதே சமயம் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஒரு சந்தர்ப்பத்தில் 1 மணி நேரம் தன்னை திட்டிய சம்பவத்தையும் தென்னகோன் நினைவு கூர்ந்துள்ளார். கொழும்பை அண்மித்த கொகுவளை பிரதேசத்தில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் நண்பகல் களுபோவிலை பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றின் அருகில் இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச் சூட்டை நடாத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் எவருக்கும் எதுவித பாதிப்பும் ஏற்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொகுவளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். பார் லைசன்ஸ் விவகாரத்தை வெளிப்படுத்துவோம் என்று வந்தவர்கள் இன்று வரை அதனை வெளிப்படுத்தவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். உடுப்பிட்டி மதுபான சாலை ஏன் தொடர்ந்தும் இயங்க வேண்டும் என்பது தொடர்பில் வழக்கு சாட்சியமளிப்பு இடம்பெற்று வருகின்றது. நாட்டிலே அதிகரித்த மதுபான சாலைகள் தொடர்பில் பல பிரச்சினைகள் எழுந்துள்ளது. அதிகரித்த மதுபான பாவனையால் நேற்றும் பருத்தித்துறையில் வாழ்வெட்டு கத்திக்குத்து இடம்பெற்றுள்ளது. மன்னாரில் நேற்றைய தினம் நீதிமன்றின் முன் துப்பாக்கிச் சூடும் நடாத்தப்பட்டுள்ளது. இருவர் உயிரிழந்துள்ளனர். இவ்வாறான நிலை நாட்டிற்கு நல்லதல்ல. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு லஞ்சமாக கடந்த காலத்தில் பார் லைசன்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. லஞ்சத்தை ஒழிப்போம், பார் லைசன்ஸ் விவகாரத்தை வெளிப்படுத்துவோம் என்று வந்தவர்கள் இன்று வரை அதனை வெளிப்படுத்தவில்லை. இவர்களும் லஞ்சத்துக்கு துணை போகிறவர்களாகத்தான் பார்க்க முடியும். நாம் சவால் விடுகின்றோம். முடிந்தால் பார் லைசன்ஸ் விவகாரத்தை உடன் வெளியிடுங்கள். இல்லையில் நீங்களும் ஊழல்வாதிகள் தான். தமிழரசு தலைவி தொடர்பிலும் புதிய அரசியலமைப்பு தொடர்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சி. ஸ்ரீதரன், செல்வம் அடைக்கலநாதன் பேசி வருகின்ற விடயம் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் தொடர்பில் எதிர்வரும் 18ஆம் தேதி மத்திய குழு கூட்டத்தில் பேசி முடிவெடுப்போம் என தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மெல்லாவி கல்விலான் பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்றுக்கு தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது. வயல்வெளியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளுக்கு நேற்று முன்தினம் இரவு இனம் தெரியாத நபர்களினால் தீ வைக்கப்பட்டுள்ளது. வயற்காவல் நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த விவசாயி ஒருவரின் மோட்டார் சைக்கிளே இவ்வாறு தீயூட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மெல்லாவி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சர் ஹர்ஷன சூரியபெருமவை நிகழ்நிலையில் வணிகத்திற்கான விளம்பர நடவடிக்கையுடன் தொடர்புபடுத்தி சமூக ஊடகங்களில் பரவி வரும் குற்றச்சாட்டுக்களை நிதியமைச்சு கண்டித்துள்ளது. பிரதியமைச்சர் ஹர்ஷன நிகழ்நிலை வணிக நிறுவனமான டிடிகே அப்ளிகேஷன் ப்ரமோஷன் லிமிடெட்டை ஆதரிப்பதாக கூறும் கூற்றுக்கள் முற்றிலும் தவறானவை என்று அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. அத்தோடு குறித்த நிறுவனத்துடன் எந்த கூட்டங்களிலே அல்லது கலந்துரையாடலிலோ பங்கேற்கவில்லை என்பதையும் அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் டிடிகே அப்ளிகேஷன் ப்ரமோஷன் லிமிடெட் நிறுவனம் பிரதி அமைச்சரின் பெயரை தவறாக பயன்படுத்தி பொதுமக்களிடமிருந்து பணத்தை மோசடி செய்துள்ளதாகவும் அமைச்சு குற்றம் சாட்டியுள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் இந்த சட்டவிரோத நடவடிக்கைக்கு காரணமானவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதிக திறன் கொண்ட மோட்டார் சைக்கிள்கள் மீதான விதிமுறைகளை ஸ்ரீலங்கா காவல்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. அரசாங்கத்தின் 2 முக்கிய வர்த்தமானிகளை மேற்கோள் காட்டி இந்த தெளிவூட்டல் வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி மோட்டார் போக்குவரத்து சட்டத்தின் கீழ் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் அதிகபட்சமாக 450 சிசி என்ஜின் கொள்வளவுக்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனினும் ஏப்ரல் 11, 2013 அன்று வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானியில் விளையாட்டு மற்றும் பயிற்சி நோக்கங்களுக்காக மாத்திரம் 450 சிசி முதல் 1001 சிசி வரையிலான என்ஜின் கொள்ளளவு கொண்ட மோட்டார் சைக்கிள்களை பதிவு செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் அந்த மோட்டார் சைக்கிள்களை பதிவு செய்ய பாதுகாப்பு அமைச்சு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் சிறப்பு ஒப்புதல் தேவை என காவல்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை ஒப்புதல் செயற்பாட்டின் போது விண்ணப்பதாரர் மோட்டார் போக்குவரத்து துறைக்கு கூடுதல் கட்டணம் செலுத்தி
மோட்டார் சைக்கிளை பதிவு செய்ய வேண்டும். இந்நிலையில் மோட்டார் சைக்கிளை பதிவு செய்யும் போது மோட்டார் சைக்கிள்களை பொதுச்சாலைகளில் பயன்படுத்த முடியாது, ஆனால் பந்தய பாதைகளுக்கு மட்டுமே என்று ஒரு நிபந்தனை அதன் பதிவு புத்தகத்தில் சேர்க்கப்படும் என்றும் காவல்துறை மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. மன்னார் நீதிமன்றத்துக்கு முன் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் நொச்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்த 61 மற்றும் 50 வயதுடைய ஆண்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த 2 பேரில் ஒருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். அவர் 42 வயது மதிக்கத்தக்கவராவார். காயமடைந்த 38 வயதுடைய பெண் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பெண் பெரிதொரு வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு பிரவேசித்தவர் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த தாக்குதல் சம்பவமானது 2022ஆம் ஆண்டு உயிலங்குளத்தில் நடைபெற்ற படுகொலைகளுடன் தொடர்புபட்டதாக இருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு ஜூலை 8ஆம் தேதி உயிலங்குளத்தில் நடைபெற்ற மாட்டுவண்டி சவாரி தொடர்பான முருகலொன்றை அடுத்து ஏற்பட்ட மோதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சகோதரர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி மன்னார் அடம்பன் பகுதியில் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அதன் தொடர்ச்சியாகவே நேற்றைய தினம் தாக்குதல் சம்பவமும் இடம்பெற்றிருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை மன்னார் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். பெருந்தோட்ட பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையில் மதிய உணவு இடைவேளையின் போது விளையாடிக் கொண்டிருந்த மாணவர் ஒருவர் மயங்கி விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் ஆரம்ப பிரிவைச் சேர்ந்த இனோரா எவுமித் என்ற 7 வயது மாணவராவார். இந்த மாணவர் பெந்தோட்டை தவளப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். பாடசாலை இடைவெளி விடுமுறையின் போது விளையாடிக் கொண்டிருந்த இந்த மாணவர் திடீரென நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்தனர். நாவலப்பிட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையில் நோயாளி ஒருவருக்கு வழங்கப்பட்ட உணவில் பல்லியொன்று இறந்து கிடந்துள்ளதாக தெரிய வருகிறது. மருத்துவமனையின் 2வது விடுதியில் உள்ள ஒரு நோயாளி நேற்று முன்தினம் காலை மருத்துவமனையின் சிற்றுண்டிச்சாலையில் சோறு உண்ணும் போது இந்த வேக வைத்த பல்லியை பார்த்துள்ளார். இது தொடர்பாக நோயாளி மருத்துவமனையின் பொது சுகாதார பரிசோதகரிடம் புகார் அளித்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் மருத்துவமனையின் பணிப்பாளர் ஜனக சோமரத்னவிற்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் நோயாளிகள் பலர் இந்த உணவை உட்கொண்டுள்ளனர் என்பதும் தெரியவந்துள்ளது. சுத்திகரிக்கப்படாத தேங்காய் எண்ணெய் இறக்குமதி மூலம் சுமார் 5000 கோடி ரூபாய் வரி மோசடி செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் குற்றம் சுமத்தியுள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 31 வரையிலான காலப்பகுதிக்குள் 38,000 டன் சுத்திகரிக்கப்படாத தேங்காய் எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. பொதுவாக ஒரு மெட்ரிக் டன் சுத்திகரிக்கப்படாத தேங்காய் எண்ணெய் இறக்குமதி செய்யப்படும் போது அதற்கு 1,25,000 ரூபாய் வரி விதிக்கப்படும். அதற்கு மேலதிகமாக வேட் வரி, தேசிய பாதுகாப்பு வரி என்பனவும் விதிக்கப்படும். ஆனால் கடந்த 2024 ஜனவரி 1 தொடக்கம் அக்டோபர் 31 வரை இறக்குமதி செய்யப்பட்ட சுத்திகரிக்கப்படாத தேங்காய் எண்ணெய்க்கு இவ்வாறான வரிகள் விதிக்கப்படவில்லை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வேண்டுகோளின் பேரில் வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அது தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் காலத்திலும் தொடர்ந்துள்ளது. அதன் மூலம் சுமார் 5000 தொடக்கம் 6000 கோடி ரூபாய் வரையிலான வரி மோசடி செய்யப்பட்டுள்ளது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் குற்றம் சுமத்தியுள்ளார்.